Hi students, welcome to our Sri Sara Academy. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்மிங் 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான சிறு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான குறு வினாக்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனைத்து பாடத்தில் இருக்க முக்கியமான சிறு வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் புக்ஸை எடுத்து மார்க் பண்ணிக்குவோங்க. ஸோ இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டாஃப் வச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இதுதான் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது மட்டும் படித்தாலே போதுமானது. இதை படித்து முடிச்சுட்டு அடுத்தது படிங்க ஓகேவா. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் பை ஒன்னாக போகலாம். நம்ம இயல் 1ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவை. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேவா. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியான கேள்வி கூட இது ஓகேவா. ஸோ அந்த 2 கேள்வி மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ இயல் 1ல் இதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 2. ஸோ இயல் 2ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக ஓகேவா. ஸோ அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஸோ இயல் 2ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிறுவினா பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியும் இரண்டாம் கேள்வியும் தான் ஓகேவா. இதை மட்டும் படிங்க போதும். அடுத்த பாடம் பாருங்க, இயல் 3. ஸோ இயல் 3ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க நமக்கு. இது கண்டிப்பாக இதனை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக ஓகேவா. அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. ஸோ இயல் 3ல் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இரண்டாம் கேள்வி, மூன்றாம் கேள்வி ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 4. ஸோ இயல் 4ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது ஓகேவா. அடுத்து பாருங்க, முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி, ஏதேனும் 2 வழு அமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஓகேவா. அடுத்த பாடம் பாருங்கப்பா, இயல் 5. இயல் 5ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, மருத நிலத்தில் இயற்கை கொழுவிட்டிருக்கும் காட்சியை கம்பரின் கலை நயத்துடன் எழுதுக. இயல் 5ல் அடுத்த முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விப்பா, தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. கண்டிப்பாக இந்த டைம் பப்ளிக்கில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த கொஷின் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்விப்பா, கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது, மலை பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டை தமிழரின் திணை நிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்வதை அவற்றின் இன்றைய வளர்ச்சியும் எழுதுக ஓகேவா. ஸோ 7-5ல் முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்றாவது கேள்வி 3, 4. ஸோ இதை மட்டும் படிங்க போதுமானது. ஓகேவா? அடுத்த பாடம் பாருங்க, இயல் 6. ஸோ இயல் 6ல் முக்கியமான சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. அடுத்த முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறான், கண்டிப்பாக இதுன்னு கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேவா? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஸோ அடுத்த முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்விப்பா, பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பகர் வனர் திரி திரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரவும் அகிலும். இதில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆ, இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆ, பாடலில் உள்ள மோனையை எடுத்து எழுதுக. இ, எதுகை சொற்களை அடிக்கோட்டிடுக. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று இருக்கும், எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று இருக்கும். அடுத்து காருகர் பொருள் தருக. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் யாவை? ஓகேவா? அடுத்து கடைசி பாடம் இயல் 7. ஸோ இயல் 7ல் முக்கியமான சிறுவினா பார்க்க போகிறோம். சில முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் கேள்விப்பா, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி, எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா இது. அடுத்து முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வி, இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. ஓகேவா? ஸோ இயல் 7 வரைக்கும் இருக்க முக்கியமான சிறு வினாக்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ திரும்ப சொல்கிறோம், இது எல்லாமே நம்ம தமிழ் ஸ்டாஃப் வச்சு எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ் சொல்லலாம். ஓகேவா? அவ்வளோ முக்கியமான கொஷின்ஸு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க, படித்து முடிச்சுட்டு ரிமைனிங்கையும் படிச்சுட்டு போங்க, நல்லது. ஓகேவா? நம்ம சென்டம் எடுக்கணும்னா ஃபுல்லாக படிக்கணும் தான், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரியே அடுத்த நெடுவினாக்கள் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.